இன்று நாம் பைரவருடைய பெருமையை தெரிந்து கொள்வோம். பைரவனுடைய பக்தி ஒரு மனிதனை மேம்படச் செய்யும். நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறும், வாழ்வு வளம் பெறும், தாழ்வுகள் தீர்ந்திடும், தளர்வுகள் மறைந்திடும், காழ்ப்புகள் தீர்ந்திடும், பூஜைகள் முடித்திட அருள் புரிவான். இப்படியெல்லாம் துர்க்கை சித்தரருடைய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாஷ்டகம் பைரவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறது. சிவபெருமானின் 64 சிவமூர்த்தங்களை பற்றி கூறும் சிவபராக்கிரம் என்ற நூல் பைரவர் பற்றி விளக்குகிறது. அவர் பைரவமூர்த்தி, ஆபதோத்தாரணமூர்த்தி, வடுகமூர்த்தி, க்ஷேத்திரபாலகமூர்த்தி என்ற 4 வடிவங்களை கொண்டவர் என்று கூறுகிறது. பராக்கியம் என்ற நூலோ பைரவரை அஷ்டபைரவராக, அஷ்டபைரவர் என்றால் 8 விதமான பைரவராக விவரித்து அவருக்கு அஷ்டபைரவ சக்திகளையும் குறிப்பிடுகின்றன. சிவபெருமானுக்கு 5 குமாரர்கள். அந்த வரிசையில் கணபதி, முருகர், வீரபத்திரர், ஐயப்பன் ஆகியவர்களுடன் பைரவரும் சேர்க்கப்படுகிறார். துக்கம் அல்லது துக்கத்திற்கு காரணமான பாவம் போக்குவதால் சிவபெருமானை ருத்ரர் என்றும் பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இருந்தாலும் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திர கோஷம் என்ற நூல் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ மந்திரம் மற்றும் எந்திரத்தின் மூலம் ஸ்வர்ணாதேவியின் அருள் பெற்று பொற்குவிலை அடையும் முறை ஆகியவனை பற்றி கூறுகின்றன. இந்த மந்திரத்துக்குரிய முனிவர் பெயரும் வடுகரே. வடுகர் என்ற சொல் பைரவரை குறிக்கும். திருமூலர் தமது திருமந்திரத்தில் ஒரு பாடலில் பக்தர்களில் மனதில் தோன்றும் பகையான ஆணவத்தை அடிக்க தமது 2 கரங்களில் சூலமும் கபாலமும் ஏந்தி ஞானத்தையே உடலாக கொண்டு பைரவர் உலவுகிறார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். திருமந்திரத்தில் உள்ள இன்னொரு பாடல் கபாலம், சூலம், துடி, பாசம், அருந்த சிரம், வாள் என்ற 6 கைகள் கொண்டவர் பைரவர் என்று விவரிக்கிறது. கால பைரவர் என்ற திருநாமத்தை உன்னிப்பாக கவனித்தால் சில உண்மைகள் விளங்கும். பிரபஞ்சத்தில் உள்ள சகல உயிர்களும், வான்மண்டலத்தில் உள்ள சூரியன் உள்ளிட்ட கிரகங்களும் நட்சத்திரங்களும் காலச்சக்கரத்தின் ஆளுகையில் அடங்கியவையே. இந்த காலச்சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் கால பைரவராவார். காலத்தின் கட்டுப்பாடுகளை அகற்றி நன்மை செய்பவரும் இவரே. காலச்சக்கர சுழற்சியால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றுகின்றவர் பைரவர். பயத்தை போக்குபவரும் பயத்தை அளிப்பவரும் அவரே. பைரவ வழிபாடு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அநேக வரங்களையும் பாக்கியங்களையும் அளித்திருக்கிறது. சூரிய பகவானின் மகன் சனீஸ்வரன் தனது அண்ணன் யமதர்மனால் அலட்சியப்படுத்தப்பட்டு மனம் புண்ணானார். தனக்கு நேர்ந்த அவமரியாதையை இவர் தன் தாய் சாயாதேவியிடம் முறையிட்டார். பிறகு தாய் கூறிய அறிவுரைப்படி சனீஸ்வரர் பைரவரை வழிபட்டு அருள் பெற்றதாலேயே அவர் நவக்கிரக பதவியும் சனீஸ்வரர் என்று ஈஸ்வர பட்டமும் பெற்றார் என்ற குறிப்பு உள்ளது. பைரவர் சனீஸ்வர பகவானுக்கு குருவாக விளங்கி அருள் பாலித்ததால் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் 1000 நாமங்கள் சொல்லி பைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறந்த புண்ணியத்தை கொடுக்கும். நம்முடைய தடைகளெல்லாம் நீங்கிவிடும், காரியத்தில் வெற்றி கிடைக்கும், நல்ல யோக பலன் கிடைக்கும் என்று பைரவ தந்திரம் என்ற நூல் சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகமோ விபூதி அபிஷேகமோ செய்து வடைமாலை சாற்றி
1000 நாம அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பதும் நம்பிக்கை. இப்படியாக பைரவ வழிபாடு என்பது சைவ வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகும். பைரவரை சிவனின் அம்சமாகவே பார்த்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பலவித அம்சங்கள் கொடுத்து அவர்களுக்கு பலவித செயல்களை கொடுத்து எல்லா வல்ல எம்பெருமான் சிவபெருமான் அருள் புரிகிறார்.